கப்பல் ஒண்ணுல பயணம் செய்துட்டு இருந்த ஒருத்தர் அந்த கப்பல்ல வேலை பார்த்த ஒரு மாலுமிட்ட கேக்குறாரு. உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரு? அதுக்கு அந்த மாலுமி, என்னோட அப்பாவும் என்ன போல கப்பல் படையில தான் வேலை பார்த்தாங்க. ஒரு நாள் கப்பல்ல பயணம் செய்த போது புயல்ல மாட்டி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க அப்பாவோட அப்பா, அதுதான் உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாங்க? அப்படின்னு அந்த பெரியவர் மறுபடியும் கேக்குறாரு. அதுக்கு அந்த மாலுமி, எங்க தாத்தாவும் கப்பல்ல தான் வேலை பார்த்தாங்க. அவங்களும் கடற்கொள்ளையரால கொல்லப்பட்டு இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றான். அதற்கு அந்த பெரியவரோ, என்னது உங்க தாத்தாவுமா? ஆமா, உங்க அப்பாவும் தாத்தாவும் இந்த கப்பல்லையே இறந்து போயிருக்காங்களே. நீங்களும் இதே கப்பல்ல தான் வேலை பாக்குறீங்க. உங்களுக்கும் நாம இறந்துடுவோமோன்னு பயமா இல்லையா? அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மாலுமி பதில் சொல்லாம திருப்பி அந்த மனுஷனை பார்த்து இன்னொரு கேள்விய கேக்குறாரு. சரி பெரியவரே, என்ன பத்தி நீங்க கேட்டுட்டீங்க. உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன், முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க அப்பா எப்படி இறந்தாங்க? என கேட்ட மாலுமியை வியந்து பார்த்த அந்த பயணியோ, எங்க அப்பா கட்டில தூங்கும்போது இறந்தாங்க. சரி, உங்க தாத்தா? என்றதும் மறுபடியும் மாலுமியை வியந்து பார்த்தவர், அவரும் அப்படிதான் தூக்கத்திலே இறந்து போயிட்டாரு. என்றதும் அவரை நெருங்கி வந்த மாலுமி, சரி, உங்க அப்பாவும் தாத்தாவும் தூங்கும் போது இறந்து போயிருக்காங்களே, அப்படின்னா நீங்க தூங்க எப்பாவது பயப்பட்டது உண்டா? அப்படின்னு கேக்குறாரு. நம்மகிட்ட பிறர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லாம இப்படி கூட சொல்லி அவங்களோட மூக்க உடைக்கலாம்.